This is the F-35B Lightning. It's known as a fifth-generation multi-role aircraft with stealth capability. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதை பற்றி இன்றைக்கி முக்கியமாக பேச போகிறோம்னா, ஒரு விமானம் 1000 கோடியா அப்படிங்கிறது. உண்மையிலேயே 1000 கோடிங்கிறது நமக்கு பெருசாக தெரியலாம். ஆனால் இந்திய பாதுகாப்புக்கு இந்த 1000 கோடி பெருசாக தெரியாது. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்து F-35ங்கிற ஒரு விமானத்தை, போர் விமானத்தை அமெரிக்காட்டிலேருந்து நம்ம வாங்க போகிறோம். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த F-35 ரக போர் விமானங்கள் வந்து அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள். இந்த விமானம் வந்து மொத்தம் 3 வகையான விமானங்கள் இந்த தலைமுறையில் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து லாஸ்ட்டாக உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர் விமானம்னா ரஃபேல். இதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டன். இதை ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அமெரிக்காட்டிலேருந்து இந்த 5ஆம் தலைமுறை இந்த F-35 ரக போர் விமானங்களை நம்ம அடுத்து வாங்க போகிறோம். அதை பற்றி டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த விமானங்களில் இந்த 3 வகையாக அதை பிரிக்கலாம். இந்த F-35ங்கிற விமானத்தை முதல் வகை வந்து கான்வென்ஷனல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அம்சத்தை கொண்டது. பிற விமானங்களைப் போல் வழக்கமான டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் முறைகள் இயங்கும். இதில் 2வது ரக F-35B என்பது ஷார்ட் டேக்அப் வெர்டிக்கல் லேண்டிங் அம்சத்தை கொண்டது. இந்த விமானம் குறுகிய ஓடுபாதைகளை செங்குத்தாக மேலெழும்பி பறக்கும் தன்மை கொண்டது. 3வது ரக F-35C என்பது கேரியர் ஏர்கிராஃப்ட், அதாவது விமானம் தாங்கிய போர்க்கப்பலில் இருந்து கூட இந்த விமானத்தை இயக்க முடியும். இதுதான் வந்து இதனுடைய ஸ்பெஷல். 3 டைப் ஆஃப் போர் விமானங்கள் இருக்குது. இந்த விமானம் ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா $80 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகுது. அதிலிருந்து $115 அமெரிக்க டாலர் வரைக்கும் 115 மில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. இந்த விமானத்தை நம்ம வாங்கணும்னா 80 மில்லியன்லேருந்து 115 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை விற்பனை செய்கிறாங்க. இந்த இதை இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு F-35 ரக போர் விமானத்தின் விலை வந்து 694 கோடி முதல் 1303 கோடி வரைக்கும் இதனுடைய மதிப்பு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதை வாங்குறதுக்காக இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா F-35 ரக போர் விமானங்கள் 1 மணி நேரம் பறக்க 28 லட்சம் முதல் 36 லட்சம் வரை செலவு ஏற்படும் என்று சொல்கிறாங்க. 1 மணி நேரம் அது வானத்தில் பறக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னா நம்ம 28 லட்சத்திலிருந்து 36 லட்சம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணாமல் அந்த போர் விமானம் பறக்கிறதுக்கு. எதிரிகளின் ரேடாரில் வந்து சிக்காமல் இது வரைக்கும் அதிகமான விமானங்கள் அப்டேட்டே ஆகிட்டு இருக்கு. சீனாவை கம்பேர் பண்ணால் நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கோம். சீனா வந்து 6ஆம் தலைமுறைக்கான போர் விமானத்தை வந்து இப்போ வந்து அவங்க ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து 5ஆம் தலைமுறை விமானம் வந்து நம்ம தயாரிக்கல, அமெரிக்காட்டிலேருந்து 5ஆம் தலைமுறை விமானத்தை நம்ம வாங்குகிறோம். F-35ங்கிற இந்த விமானத்தை நம்ம வாங்குகிறோம். இதுதான் மெயினான சோர்ஸு. இது வந்து மழை, புயல், வெயில் எல்லா கால சூழ்நிலையிலும் இந்த விமானம் வந்து நமக்கு மிகப்பெரிய பயனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய வடிவமைப்பாளர்கள். இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்தியாவுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த போர் விமானத்தில் வந்து 8160 கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று எதிரிகளின் முகாம்களை தாக்குற அளவுக்கு இதனுடைய வல்லமை இருக்கும். 8160. இது வந்து பெரிய வால்யூம் தாங்க. அதே டயத்தில் வந்து மணிக்கு வந்து 1976 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வல்லமை கொண்டது இந்த விமானம். இடையில் நிற்காமையே 2200 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயமும் இருக்குது. அதிக உயரம் பார்த்திங்கன்னா 50,000 அடி உயரம் வரைக்கும் இதனுடைய உயரத்தில் வந்து இந்த போர் விமானம் வந்து பறக்குமா. ஸோ இது ஒரு ஏன் இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய அண்டை நாடுகளான வங்கதேசம், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் மற்றும் சைனா, இந்த நாடுகளோட நமக்கு எப்பொழுதுமே சில அச்சுறுத்தல்கள் எப்பொழுதுமே இருக்குது. அதனாலேயே நம்ம வந்து சைனாவோட போட்டி போட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. சைனா வந்து இப்போ அவங்களுடைய இராணுவத்தை அப்டேட் பண்ணும்போது நம்ம இராணுவத்தை அப்டேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களோட நம்ம பொருளாதார ரீதியாகவும் மற்ற விஷயங்களையும் டெக்னாலஜிலையும் நம்ம வந்து அவங்களோட ஒரே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிற முடியும். அதனால் இந்த அமெரிக்காவில் வாங்குகிற இந்த விமானம் F-35ங்கிற இந்த விமானம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. இது வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு மேலும் பலம் சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் புதிய ஒரு வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.